ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட்ல நெறைய டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்கு கரெக்ட்டா? ஃபார் இருக்கு, வைல் இருக்கு, டூ வைல் இருக்கு. இதுல ஃபார் அப்படின்ற லூப்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு. ரெகுலர் ஃபார் லூப் இருக்கு, ஃபார் இன் இருக்கு, ஃபார் ஆஃப் இருக்கு, ஃபார் ஈச் இருக்கு. இந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார் லூப்ஸே இருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் ஃபார் லூப்ஸும் எப்படி வொர்க் ஆகும்? எந்தெந்த சிச்சுவேஷன்ல எத யூஸ் பண்ணா நல்லாருக்கும்? 4க்கு என்ன டிஃபரன்ஸு? எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த லூப் செட் ஆகாது? இப்படின்றத பத்தின டீட்டெயிலான விஷயங்கள இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்காக 2 வேரியபிள்ஸ் வச்சிருக்கேன். யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு, யூசர்ஸ்ல ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இத இப்போதைக்கு மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெகுலர் ஃபார் லூப் எப்படி வொர்க் ஆகும்? ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள நம்ம 3 விஷயங்கள குடுப்போம். ஒண்ணு ஒரு வேரியபிள் ஐட்ரேட் பண்றதுக்காக. இன்னொன்னு ஒரு கண்டிஷன். எந்த கண்டிஷன் வரைக்கும் இந்த லூப்புக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன். அதுக்கப்புறமா எப்படி நம்ம இந்த வேரியபிள இன்கிரிமெண்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி 3 இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம இந்த ஃபார்க்குள்ள குடுப்போம். இதுல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக இந்த ஃபார்க்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா ஸ்கிப் ஆயிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிரும். இதான் ரெகுலரான ஃபார் லூப் கரெக்ட்டா? இப்போ இதுல இந்த யூசர்ஸ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். இங்க இண்டெக்ஸோட வேல்யூ நம்ம குடுக்க போற அரே இருக்கு இல்லையா? அந்த அரேயோட லெங்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒரு வேல்யூ முன்னாடி வரைக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த இண்டெக்ஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஃபாரை பத்தி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யூசர்ஸ் இருக்கு இல்லையா? அதோட இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை ஒரு எலமெண்ட்ல ஸ்டோர் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இண்டெக்ஸோட வேல்யூ 0ல இருந்துச்சு. அரேயோட லெங்த் 5, 0 லெஸ் தேன் 5 கண்டிஷன் ட்ரூ. இந்த இடத்துக்கு போகாது. அதுக்கடுத்து இங்கே எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆயிரும். கண்டிஷன் ட்ரூ ஆனனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த அரேல 0th பொசிஷன்ல இருக்க வேல்யூவை எடுத்து இந்த எலிமெண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்றோம். அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல் எலிமெண்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0, அடுத்ததோட இண்டெக்ஸ் பொசிஷன் 1 அப்படி தான் போகும். ஸோ இங்க நமக்கு 0th இண்டெக்ஸ்ல இந்த வேல்யூ கிடைக்கும். அதை நம்ம ஸ்டோர் பண்றோம், பிரிண்ட் பண்றோம். இந்த ஃபார்க்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க போய் இந்த விஷயம் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க நம்ம என்ன சொல்றோம், இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ்னு சொல்றோம். இப்போ நம்ம இண்டெக்ஸோட வேல்யூவை 1 கூட ஆட் பண்றோம். ஸோ இண்டெக்ஸோட வேல்யூ 1 மாறிடும். இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இண்டெக்ஸோட வேல்யூ 1 இருக்கும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்றோம். 1 லெஸ் தேன் 5 ஆமா. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள போயிட்டு எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகி லாஸ்ட்ல வரும்போது இண்டெக்ஸோட வேல்யூ நமக்கு 0, 1, 2, 3, 4 இருக்கும். 4 லெஸ் தேன் 5 ஆமா. அப்போ லாஸ்ட் எலிமெண்ட்டையும் இந்த ஃபார் லூப் ப்ராசஸ் பண்ணும். அடுத்து இண்டெக்ஸோட வேல்யூ 5 ஆயிரும். 5 லெஸ் தேன் 5 இல்ல, 5 லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 5 தான் வரும். 5 லெஸ் தேன் 5 கிடையாது. 5 ஈக்குவல் தானே. அதனால கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இந்த ஃபார் லூப் ட்ராப் ஆகி கீழே போயிடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபார் லூப். இந்த மாதிரி அரேஸை ஹேண்டில் பண்றதுக்கு இன்னொரு டைப் ஆஃப் ஃபார் லூப் இருக்கு. அது ஃபார் ஆஃப்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் விஷுவல் ஸ்டுடியோல ஃபார் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஆட்டோ கம்ப்ளீட் ஆகுதா, இது கொடுத்தனா இந்த மாதிரி வரும். இது வச்சு நம்மளோட அரேயை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யூசர்ஸ் எடுத்து நான் இங்க போட்டுட்டேன் அப்படின்னா, இந்த யூசர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எடுத்து ஒவ்வொரு ஐட்ரேஷன் டைம்லையும், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன் டைம்லையும் இந்த வேரியபிள் அந்த வேல்யூவை கொடுக்கும். அதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம என்ன நேம் பண்ணணும் கொடுத்துக்கலாம். நான் யூசர்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் இதுக்குள்ள console.logல யூசரை பிரிண்ட் பண்றேன். இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் உருவானதுல இருந்து இந்த டைப் ஆஃப் ஃபார் லூப் இருக்கு. இந்த ஃபார் லூப் வந்து ECMA 6ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்ணும். பட் இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி படிச்சிருப்போம். அரே மட்டும் இல்ல, நிறைய டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அரே இருக்கு, மேப் இருக்கு, செட் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த ஃபார் லூப் ப்ராசஸ் பண்ணும். இந்த ஃபார் லூப்லயும் நம்ம எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியும். பட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வேரி பண்ணி எழுதணும். பட் இது எப்படின்னா, என்ன டைப் ஆஃப் ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்டா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவை அதுவே ஐட்ரேட் பண்ணி வேல்யூவே நமக்கு எடுத்து கொடுத்துரும். டேரக்டா அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஐட்ரேட்டபிள் அப்படின்னா என்னென்ன டவுட் வரும். ஐட்ரேட்டபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லூப் பண்ணி நம்மளால ஒவ்வொரு வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூவை நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபார்மேட்ல தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? அதை ஐட்ரேட்டபிள்னு சொல்லலாம். இப்போ வேகா சொல்லணும் அப்படின்னா, டேட்டா அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். சிம்பிள்ஸ் டாட் ஐட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கணும். அது வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். அது நெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது வேல்யூ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் பண்ணும். டன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட். ஜென்ரலி ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற எல்லா டிஃபால்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணி உள்ள இதுக்கான டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இந்த நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொன்னோம் இல்லையா? அதுக்குள்ள தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட அடுத்தடுத்த வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கான லாஜிக் இருக்கும். ஸோ இந்த லாஜிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஒரு ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட். அப்படிப்பட்ட ஐட்ரேட்டபிளா இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே இந்த ஃபார் லூப் ஹேண்டில் பண்ணிக்கும். அடுத்த வீடியோவில் நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கேயும் இந்த ஃபார்
லூப் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ஃபார் லூப் இருக்கு. அது ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஈச் அப்படின்றது அரே ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்ம ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலி ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கால் பண்ணுவோம்? அது எந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் கால் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அரே அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு டாட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க இதில் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபார் ஈச் பற்றி டீட்டெயில் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். பர்டிகுலர்லி கால் பேக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளே ஓனா ஒரு ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் எழுதணும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அரேன்ற ப்ரோட்டோடைப்புக்குள்ள ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குலாம் லூப் ஆகாது. அரேக்கு மட்டும்தான் லூப் பண்ணும். இப்போ நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து அரே அப்படின்றனால அதுக்கு லூப் பண்ணும். இதோட கான்செப்ட் என்னன்னா இது லூப் பண்ணி நம்ம கொடுத்துரும். அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிக்கலாம். இங்கே ஜெனரலி நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், ஒரு ஆரோ, அதுக்கப்புறமா ஒரு கர்லி பிரேஸ். இதுக்குள்ள நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம எழுத வேண்டிய ஒரு லைன் ஆஃப் கோடையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே இந்த ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அந்த பர்டிகுலர் அரேக்குள்ள இருக்கிற வேல்யூ நமக்கு தரும். அந்த வேல்யூவை நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு பேராமீட்டரை ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த பேராமீட்டரை வச்சு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இதுக்குள்ள நம்ம பண்ணிக்கலாம். இங்கே நான் சும்மா console.logல இந்த யூசரை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க இப்போ நமக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். இது இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் ஃபார் இருக்கு. அது ஃபார் இன்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம அரேக்கு லூப் பண்ண முடியும். பட் அதில் சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதை கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது மூணுக்கும் டிஃப்ரென்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப். இதில் நமக்கு பக்காவான கண்ட்ரோல் இருக்கும். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒவ்வொரு ஐட்ரேஷன் டைம்லையும் அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன கண்டிஷன் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஃபார் லூப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அரேக்குள்ள 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் எனக்கு 2 எலமெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணால் போதும், முதல் 2 எலமெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணால் போதும் அப்படின்னா ஈஸியாக இந்த கண்டிஷன்லேயே நம்ம செட் அவுட் பண்ணிடலாம். இங்கேயும் நம்ம அதை பண்ண முடியும். பட் அதுக்கு அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பட் இங்கே இந்த சின்டாக்ஸுக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ணிட முடியும். இது இல்லாமல் அடிஷ்னலாக 2 கீவேர்டு இருக்குது. பிரேக், கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரேக் கண்டினியூ பற்றி டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். பட் அந்த பிரேக் அண்ட் கண்டினியூவை இந்த ஃபாருக்குள்ள நம்ம யூஸ் பண்ண முடியும். பிரேக் அண்ட் கண்டினியூ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு நடுவில் நம்ம ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஐட்ரேஷனை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம இந்த ஃபாருக்குள்ள பண்ண முடியும். ஃபார் ஆஃப்குள்ளேயும் பண்ண முடியும். ஃபார் இன்னுக்குள்ளேயும் பண்ண முடியும். அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். பட் ஃபார் ஈச்சை நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஸோ ஒரு பெரிய அரே இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது பிரேக் பண்ணணும், பாதி வரைக்கும் தான் எக்ஸிக்யூஷன் நமக்கு வேணும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது ஒரு ஃபீசிபிள் சொல்யூஷனாக இருக்காது. இது ரெண்டில் ஒரு சொல்யூஷன் தான் ஃபீசிபிளான சொல்யூஷனாக இருக்கும். மெமரி யூட்டிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஈச்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான மெமரி யூட்டிலைசேஷன் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் ஒரு தனி ஃபங்க்ஷனாக நம்ம கிரியேட் பண்ணி அந்த தனி ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதோட மெமரி யூட்டிலைசேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெரஸ் நம்ம ரெகுலர் ஃபார் லூப்புக்கும் ஃபார் ஆஃப்க்கும் கொஞ்சம் மெமரி யூட்டிலைசேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ எப்போ எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெமரி யூட்டிலைசேஷன் அப்படின்ற விஷயத்தை வச்சும் அரேயோட சைஸை வச்சும் அரே நம்ம எங்கேயாவது பிரேக் பண்ணணுமா பிரேக் பண்ண வேண்டாமா இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். அரேயோட சைஸ் ப்ரெடிக்டபிள், கரெக்டாக அரேயோட சைஸ் நமக்கு தெரியும் அண்ட் ரொம்ப மெமரி யூட்டிலைஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஃபார் லூப் இல்லைனா ஃபார் ஆஃப் லூப் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் அரேயோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது மூணுலையும் பெருசாக நமக்கு எந்த டிஃப்ரென்சஸும் தெரிய போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இதுதான். சப்போஸ் கால் பேக் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னா அடுத்த பெட்டர் ஆப்ஷன் இதுதான். சின்ன அரேயை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்சஸும் இல்லை, இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம், அரேயோட சைஸை பற்றின ஒரு பெரிய ஐடியா நமக்கு இல்லை, சைஸ் ரொம்ப பெருசாக வரலாம் அப்படின்ற சூழ்நிலைகளில் நம்ம கரெக்டான ஃபார் லூப்பை சூஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய அரே சைஸையும் ஹேண்டில் பண்ணும், மெமரியை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். இது சைஸ் கூட கூட மெமரி யூட்டிலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ ஜஸ்ட் பிரேக் அண்ட் கண்டினியூ கீவேர்டை இதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி பார்த்துடலாம். நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு இஃப் இண்டெக்ஸோட வேல்யூ 3 இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். 0, 1, 2 அப்படின்ற 3 பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம். பட் இண்டெக்ஸோட வேல்யூ 3 ஆகும்போது, அதாவது 0, 1, 2க்கு அப்புறம் 3 ஆகும்போது இந்த கண்டிஷன் வச்சு நம்ம பிரேக்கை கால் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன ஆகும், இதோட ஃபார் லூப்பே பிரேக் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகாது, அடுத்த ஐட்ரேஷனே ரன் ஆகாமல் போயிடும். அதனால தான் பார்த்தோம்னா பாருங்கள் 3 எலமெண்ட்டோட நின்றுச்சு. சப்போஸ் இங்கே நான் கண்டினியூ கொடுத்தேன்னா இப்போ நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோம், 3வது இண்டெக்ஸ் பொசிஷன் வரும்போது கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஐட்ரேஷன் ஸ்கிப் பண்ணிடு, இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாத அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடுன்னு சொல்கிறோம். அதனால தான் இங்கே பார்த்தோம்னா பாருங்கள் 1, 2, 3 வருது. 4th ஐட்ரேஷன் நமக்கு நடக்கலை. ஏன்னா 4th ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும், இந்த கண்டிஷனோட ஸ்கிப் ஆயிரும், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால தான் இங்கே console.log வரல. பட் ஐட்ரேஷன் கண்டினியூ ஆகும், அதோட ஐட்ரேஷன் நின்றது பிரேக் மாதிரி. அடுத்த ஐட்ரேஷன் போகும், இந்த லாஸ்ட் எலமெண்ட்டையும் எடுத்து லாஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இதான் பிரேக் அண்ட் கண்டினியூ. இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம அதை பிரேக் அண்ட் கண்டினியூ யூஸ் பண்ண முடியும் ட்ரெடிஷனல் ஃபார் லூப்புக்குள்ளே. இதே நான் அதை கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நான் அதை கொடுத்துக்க முடியும். பட் இங்கே இந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் இண்டெக்ஸ் கண்டிஷன் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. பட் நமக்கு வேணும்னா
மேனுவலி நம்ம எழுதிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வெளியில் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே இந்த ஃபாரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே அந்த இண்டெக்ஸை நான் ஆட் பண்ணி விட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இண்டெக்ஸ்க்கு லெட்டு கொடுக்க வந்துட்டேன். கிட்டத்தட்ட வைல் லூப் மாதிரி. அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸோட வேல்யூ 3 வரும்போது நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா பாருங்கள், இப்போவும் நமக்கு பிரேக் மாதிரி தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம். பட் இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ்ஸை நம்ம இதுக்குள்ளே கொடுக்கல. ஜென்ரலாக நம்ம கண்டினியூ கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இதோட இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். இந்த ஐட்ரேஷனோட எக்ஸிக்யூஷன். இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் நடக்கவே நடக்காது. அப்போ இண்டெக்ஸோட வேல்யூ 3லேயே தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ஐட்ரேஷன்ஸ் நடக்கும்போதும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்னாச்சு, இது ஒரு பிரேக் மாதிரி ஆக்ட் ஆகி 3 கண்டிஷன் பாஸ் ஆகி நமக்கு வேல்யூஸ் கிடைக்கிது. இந்த console.log பிரிண்ட் ஆகுது. 4th ஐட்ரேஷனில் இந்த கண்டினியூ ட்ரிகர் ஆயிடுது. 5th ஐட்ரேஷன்லையும் இந்த கண்டினியூ ட்ரிகர் ஆயிடுது. ஏன்னா இண்டெக்ஸோட வேல்யூ 3லேயே மெயின்டைன் ஆகுது. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இண்டெக்ஸ் ப்ளஸ் கொடுக்க மறந்துட்டேன். சப்போஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த 3rd ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் ஆகும். அந்த ஸ்கிப் ஆகும்போது இண்டெக்ஸோட வேல்யூ ப்ளஸ் உள்ளேயே நம்ம கொடுத்துருவோம் இந்த இடத்துல. அப்போ நமக்கு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அதனால வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு ஸ்கிப் ஆகும். ஸோ தட் அடுத்த ஐட்ரேஷனில் இண்டெக்ஸோட வேல்யூ 4 வரும். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ 4th ஐட்ரேஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதை இங்கே பிரேக் கொடுத்தோம்னா பாருங்கள் 3வது ஐட்ரேஷனில் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரேக் அண்ட் கண்டினியூவை நம்ம இந்த 2 ட்ரெடிஷனல் ஃபார் லூப்லையும் சரி ஃபார் ஆஃப்லையும் யூஸ் பண்ண முடியும். பட் ஃபார் ஈச்குள்ளே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ அதையும் பார்த்துடலாம். நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே இதை அன்கமெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதுக்குள்ளே நான் பிரேக்ன்ற கீவேர்ட் கொடுத்தாலே பாருங்கள் எரர் வரும். இல்லீகல் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பிரேக் அப்படின்ற கீவேர்டை சப்போர்ட் பண்ணாது. பட் இந்த சிச்சுவேஷன்லையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஃபார் ஈச் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. பட் அந்த ஐட்ரேஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அங்கே நீங்கள் ஏதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த யூசர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் நம்ம செகண்ட் பேராமீட்டர் இன்புட்டாக வாங்கிக்க முடியும். செகண்ட் பேராமீட்டர் ஜென்ரலி நமக்கு இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுக்கும். ஸோ இங்கே நான் ஐன்னு கொடுக்குறேன். அந்த ஐ ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம இங்கே பிரேக்கோ கண்டினியூவாக கொடுக்க முடியாது. அதுபோல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எரரை த்ரோ பண்ணிடலாம். த்ரோ பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரை கேட்ச்குள்ளே போட்டுட்டு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணலாம். ப்ராசஸ் பண்ணாமல் விட்டோம்னாலும் விட்டுடலாம். இப்போ நமக்கு என்ன நடக்குது, நமக்கு எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். 3வது ஐட்ரேஷன் முடிஞ்சு 4வது ஐட்ரேஷன் வரும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஜென்ரலி என்ன நடக்கும், ட்ரைக்குள்ளே நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு த்ரோ ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட அந்த ட்ரைக்குள்ள இருக்கிற அவ்வளோ விஷயத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அது கேட்சுக்கு போயிடும். அப்படி நம்ம வாண்டடாக நம்ம பிரேக் பண்ணிக்க முடியும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி. லாஸ்ட்டாக ஃபார் இன் அப்படின்ற ஃபார் லூப் நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் டெல் பண்ணிடுறேன். டிப்பிக்கலி ஃபார் இன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஐட்ரேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்க்கு கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். இதில் இருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் இன் கொடுக்குறேன். இந்த ஃபார் இன்குள்ளே ஆப்ஜெக்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸையும் நமக்கு அது இங்கே தரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே console.logல இந்த கீயை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நேம், ஜெண்டர், கண்ட்ரி, இந்த கீயை அது ஒரு வேல்யூவாகவே நமக்கு தந்துருச்சு. இனி இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இந்த கீயோட நேமை வச்சு நம்ம அதோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை நம்ம ஒரு அரே மாதிரி ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த பர்சன் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த கீயை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பர்சன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு வேல்யூ கொடுத்துரும். இது கைண்ட் ஆஃப் அரே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரியும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஜென்ரலி எங்கே நமக்கு பெருசாக யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு ஏபிஐலேருந்து நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். இல்லைனா அதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாரின் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாரின் சிம்பிளாக என்ன பண்ணணும், நம்ம கிடைக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஐட்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு விருப்பப்படுற மாதிரி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்சனுக்குள்ளே கீயை பாஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். இந்த நேம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா வேல்யூனே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதை ஐட்ரேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு வருது, இங்கே நமக்கு நேம் கிடைக்கும். ஸோ பர்சன் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுக்கும்போது அதோட வேல்யூ என்னது, ஹேண்டோ, அது நமக்கு கிடைக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஹேண்டோ வந்துருச்சு. மறுபடியும் அடுத்த ஐட்ரேஷன் போகுது, செகண்ட் ப்ராப்பர்ட்டி அதோட கீயை நமக்கு தரும். இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீயோட பேர் நமக்கு வேணும்னா டேரெக்டாக அந்த மாதிரி கீயை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நேம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த கீயை நம்ம கொடுத்தோம்னா வேல்யூ நம்ம கிடைச்சிரும். அதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே நம்ம பிரேக் கன்டினியூலாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெளியில் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள இஃப் இண்டெக்ஸ் 1 இருந்துச்சுன்னா பிரேக்குன்னு கொடுக்குறேன். உள்ளே போயிட்டு இண்டெக்ஸை நான் ++ கொடுத்துறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், இண்டெக்ஸோட வேல்யூ 0 இருக்கும், உள்ளே வரும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இது இல்லைனா என்ன நடக்கும், இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு ஆண்டோ பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இண்டெக்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 1 ஆயிரும். அடுத்த ஐட்ரேஷன் போகும். இப்போ இண்டெக்ஸோட வேல்யூ 1 இதுக்குள்ளே போகும், பிரேக் ஆயிரும். அதோட இந்த ஃபார் லூப் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி நமக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ப்ராசஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி இங்கே நம்ம பிரேக்கு பதிலாக கண்டினியூ கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு அந்த ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் ஆகி மிச்சம் இருக்க ஐட்ரேஷன்ஸ்லாம் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு யூஸ்வல் யூஸ் கேஸ் இல்லையா. இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸையே
நம்ம ஃபார் ஆஃப் லூப் வச்சு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டாக. ஸோ ஆப்ஜெக்டோட பேஸ் இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான். இதுக்குள்ளே பார்த்தோம்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இதில் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த என்ட்ரிஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணோம்னா அது அதுக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸோட இன்ஃபர்மேஷனை நமக்கு தரும். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரிஸ்ன்னு பாஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி 0th எலமெண்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த கீஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம டீஸ்ட்ரக்சரிங் மூலமாகவும் சிம்பிளாக வெளியில் எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சர் பண்ணி கீ வேல்யூ அப்படி சிம்பிளாக வெளியில் எடுத்துக்க முடியும். டீஸ்ட்ரக்சரிங் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வேற ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் கீயும் வேல்யூயும் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் நான் 0ன்னு கொடுத்தனால ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நமக்கு எடுத்துருது. இங்கே நான் 1 கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் செகண்ட் எலமெண்ட் கிடைக்குது. இப்போ இங்கே பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அரே மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இது கைண்ட் ஆஃப் ஐட்ரேட்டபிள். ஸோ இது ஐட்ரேட்டபிள் அப்படின்றனால இதை நம்ம ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணி இந்த விஷயங்களை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே கொடுக்க முடிய ஒரு விஷயம் மாதிரியே இருக்கா. இங்கே பாருங்கள் இங்கே இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்தோம்னா இது அப்படியே ஒரு ஐட்ரேஷன் அப்படி தானே ஒர்க் ஆகுது. இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஃபார் ஆஃப் கொடுக்குறேன். இந்த ஆப்ஜெக்ட் என்ட்ரிஸ் ஆஃப் பர்சனை இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு டைம் 0, 1, 2 ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அதோட வேல்யூவை நம்ம கொடுக்கும். அதை நம்ம இங்கே இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சரே பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த கீலையும் வேல்யூலையும் அந்த ஐட்ரேஷனோட கீயும் வேல்யூ இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நேம் அப்புறம் ஆண்டோ இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷனில் ஜெண்டரும் மேலும் இருக்கும். அடுத்த ஐட்ரேஷனில் கண்ட்ரியும் இந்தியாவும் இருக்கும். கரெக்டாக இதை நான் டெல் பண்ணிட்டு இதுக்குள்ளே கீ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் வேல்யூவை நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணால் பாருங்கள் நேம் ஆண்டோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் கிடச்சிருச்சு. ஜெண்டர் மெயில் செகண்ட் ஐட்ரேஷனில் கிடச்சிருச்சு. கண்ட்ரி இந்தியா தேர்ட் ஐட்ரேஷனில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளேயும் அரேக்குள்ளேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் மூலமாக கூட நம்ம வேறு வேறு விதமாக இதை கன்வெர்ட் பண்ணி அப்புறமா நமக்கு தேவையான மாதிரி ஃபார் லூப்லையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃபார் லூப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே பேசிக்காக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சரையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.